வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு பிஐஆர் சென்சார், பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள். நான் மூவ்மெண்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைட் எரியும், கூடவே பஸ்ஸரும் ஒர்க் பண்ணும். இதே மாதிரி நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஓகேவா? ஏன்னா மேனுவலாக ஒரு சால்டரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் இந்த பிஐஆர் சென்சார் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பிஐஆர் சென்சார் இது 3 பின் இருக்கும். பிஆர் சென்சார் இந்த 3 பின் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இந்த சோலார் இன்ட்ராக்ஷன் வால் லேம்ப்னு ஒரு லேம்ப் இருக்கும். இதை வாலில் மவுண்ட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பகல் நேரத்தில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லித்தியம் செல்லு சார்ஜ் ஆகிக்கும். மாலை ஆனவுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது யூஸ்ஃபுல்லாக சோலார் பேஸ்டு. இதில் இல்லாமல் இந்த இடத்துல பிஆர் சென்சார் இருக்குது. இது வேணுன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் பிஆர் சென்சார் ஆன் ஆகிரும். இந்த பிஆர் சென்சார் ஆன் ஆகிருச்சின்னு வச்சுங்களேன், இந்த லைட்லாம் டிம் ஆகிரும், ரொம்ப டிம் ஆகிரும். யாராவது கிராஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், உடனே பளிச்சுன்னு வெளிச்சம் ஃபுல்லாக வரும். இவ்வளோதான் இந்த லைட்டு. இந்த லைட்டை பற்றியும் டெமோ லாஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த சென்சார் இதில் இருக்குது. சென்சார், இந்த பிஐஆர் சென்சார் இப்போ ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையும் வந்துச்சு. குறிப்பாக சோலார் சிஸ்டத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாத்துலேயுமே, கார்டன் லைட்டு, ஃப்ளாஷ் லைட்டு எல்லாத்துலேயுமே யாராவது மூவ் பண்ணாங்கன்னா, இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்துக்காக யூஸ் மூவ் பண்ணாங்கன்னா இந்த பல்ப் எரியிற மாதிரி, அலாரம் அடிக்கிற மாதிரி, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறையா சிஸ்டம் நாம் பண்ணலாம். நீங்களும் அசம்பிள் பண்ணணும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் அசம்பிள் பண்ணணும். நீங்களும் ஃபீல்டுக்குள்ளே வரணும். ஒருவேளை இந்த மாதிரி ப்ராடக்ட், சோலார் சம்மந்தோட ப்ராடக்ட் நாடு முழுக்க இப்போ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. எங்கிட்டே கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு போகுது. சப்போஸ் இன்கேஸ் இது ஒர்க் பண்ணல அப்படின்னா, இந்த பிஏஆர் சென்சார் ஒர்க் பண்ணலைனாவோ, இந்த எல்இடி போதுமான அளவுக்கு பிரைட்னஸ் இல்லைனாவோ, இதனுடைய பேக்கப் டைம் குறைஞ்சிட்டாவோ, இல்லை ஒர்க் பண்ணலினாவோ என்ன பண்ணலாம், நாமளும் சர்வீஸ் பண்ணலாம். இந்த டோட்டல் காஸ்ட் 550. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், கூடவே கற்றுக்கலாம், தொழிலை கற்றுக்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வர முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இந்த பிஆர் சென்சர் பற்றி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு மாடுல். இந்த போர்டு இருக்குது, லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த மாதிரி போர்டு இருக்கும். இந்த போர்டில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 பொட்டன்ஷியோமீட்டர், 2 கண்ட்ரோல் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் என்ன பண்ணலாம், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் நாம் ரொட்டேட் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ண மூலிமா அந்த டைம் டிலே, அதாவது இந்த பல்ப் எத்தனை மணி நேரம் எரியணும், அந்த லோடு, அந்த ரிலே அல்லது இந்த பீப் சவுண்டு எவ்வளோ நேரம் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்று கண்ட்ரோல். இன்னொரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது சென்சிட்டிவிட்டி, எவ்வளோ தூரம் நமக்கு அந்த சென்ஸ் பண்ணும் ஆக்டிவிட்டியை அப்படிங்கிறத நாம் டிசைன் பண்ண முடியும். அப் டு 7 மீட்டர், 21 அடிக்கு இது கவர் ஆகும். இந்த கண்ட்ரோலுடைய இன்டென்சிட்டி கூட்டலாம், குறைச்சிக்கலாம். அப்புறமேலு இந்த நான் ரிப்பீட்டபிள் எவ்வளோ நேரம் வித்தின் த டைமுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் ரிலே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல 3 லீடு இருக்கும். அதை ஒரு ஜம்பர் மூலிமா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது இதான் யூனிட்டு. இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3.3 வோல்ட்லேயே ஒர்க் பண்ணோம். நான் முடிஞ்ச அளவுக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுங்க. நான் அப்படி தான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் இந்த செட்டு. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க இல்லையா, முதல்ல மூவ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லைட் இன்டென்சிட்டி எரியும். இதனுடைய சர்க்யூட், இந்த பாசிவ் சென்சார்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் என்னென்னா ஆக்டிவ் சென்சார் அப்படின்னு பேர். எது ஆக்டிவ் சென்சார் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சென்சார் இருக்கும். லாஸ்ட் கிளாஸோடு சொன்னேன். இதில் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். இப்படி ரிசீவ் ஆகும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டில் பட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்.
இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரும், அதாவது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுக்குமே பயாசிங் கொடுத்துருக்கு, பவர் சப்ளை கொடுத்துருக்கு. அதனால் இதுக்கு பேர் ஆக்டிவ் சென்சார் அப்படின்னு பேர். ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாடலுக்கு என்னென்னா, இதில் வந்து ஆக்டிவ் சென்சார் இல்லை, இது வந்து ஒன்லி ரிசீவர். அப்போ டிரான்ஸ்மிட்டர் எது, ஒரு ஹியூமன் பாடி அல்லது ஒரு அனிமல்ஸ். யூஸ்வலாகவே ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஓகேவா. உடம்பு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெர்மல் சென்சார் இருக்கும் இல்லையா. அந்த தெர்மலுடைய எனர்ஜி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறுபடும். எனிகோ கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இன்டென்சிட்டி இருக்கும், கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த டிடெக்டர், இந்த சென்சார் அதை வந்து குயிக்காக கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சி உடனே ஒரு மானிட்டரிங் பண்ணும். ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் இண்டிவிஜுவலாக அசம்பிள் பண்ணி பாருங்கள். அதுக்குண்டான சர்க்யூட்ஸ் தான். சிம்பிளாக சென்சாருடையது என்னென்னா, இப்போ நான் சொல்கிறது, இதில் வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்தா போதும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணணுன்னே இந்த எல்இடி எரியும். ரொம்ப சிம்பிள். இதுக்கு பவர் சப்ளை ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அவுட்புட், இது டிடெக்ட் பண்ணுக்கும். பைரோ சென்சார் அப்படின்னு பேர். இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது ஒரு லென்ஸ். இது வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற ஹீட் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஷார்ப்பாக கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்டில் குவிச்சிரும். இதுதான் அதனுடைய வேலை, ஓகேவா. இது சென்சார் இது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் டீட்டெயில்ஸ். இதுக்குள்ளே ரெகுலேட்டர் செக்ஷன் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் மெயின் சர்க்யூட். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கேன். ஒரு ஹியூமன் பீயிங்ஸோ அல்லது ஒரு அனிமல்ஸோ ஏதாவது ஒன்று இந்த பக்கம் பாஸ் ஆச்சுன்னா, இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அப்படில இந்த லென்ஸ் பேர் ப்ரீஸ்னல். இதனுடைய லென்ஸ், இந்த லென்ஸ் குவிச்சு ஷார்ப்பில் வந்து படும். இது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், இது அவுட்புட் ஒரு ரெசன்ஸு. ஏற்கனவே தெரியும் BC547 இந்த டிரான்சிஸ்டர். நார்மலி இது ஓப்பனாக இருக்கும். நார்மலி கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசன்ஸில் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகாது. இது கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த ரிலே காயில் கண்டக்ட் ஆகாது, ஓகே. இதுக்கு பேரலெல்லாம் ஒரு பஸ்ஸர் வேறு இப்போ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரிலே ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர் லைட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துருக்கேன், ஒரு க்ரீன் கலர் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்கேன். இண்டிகேட்டர் லைட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த சர்க்யூட்டுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி கொடுத்தா போதும். ஒரு 1K ரெசன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், எரியும். எல்இடி எரியும், சைமல்டேனியஸாக இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் இந்த ரிலே காயில் கனெக்ட் ஆகும். அந்த ரிலே காயில் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு, அலாரம் எது வேணாலும் சரி, திடீர்னு ஒரு ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணணும், ஒரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும், இப்படி எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டில், ஓகே. அவசியம் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு 5 வோல்ட் வேணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், 7805 ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட்டில் 9 வோல்ட் கொடுக்குறோம், ரெகுலேட் பண்ணி 5 வோல்ட் இதுக்கு வந்துடும். இந்த யூனிட்டுக்கு ஒரு 5 வோல்ட் ரிலே, இதுக்கு டைரெக்டாக அந்த 9 வோல்ட்டே கொடுத்துடலாம், தப்பில்லை. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இந்த லோ ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சுன்னா ரிலே ஒர்க் பண்ணும், ஓகேவா. ரிலே ஒர்க் பண்ணும் பொழுது இந்த இண்டிகேட்டர் எரியும், கூடவே பஸ்ஸர் ஒர்க் பண்ணும், இந்த ரிலே காயில் கான்டாக்ட் ஆகும். ரிலே காயில் வந்து எலக்ட்ரிக்கலோடு வரும். அதுதான் இந்த ப்ராஜெக்டில் நாம் அசம்பிள் பண்ணியிருக்கோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் எல்லாமே இதை லைக் பண்ணுறாங்க, ஓகேவா. அப்போது அந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி PIR சென்சார் இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ண முடியும், ஒரு ஏர்னிங் கிடைக்கும் இல்லையா. நாமளே இந்த மாதிரி அசம்பிள் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒரு இவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் நாம் அசம்பிள் பண்ணும்போது நிறையா டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு, விலையும் கம்மியாக இருக்கும். நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது அளவற்ற சந்தோஷம் கிடைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது, ஓகேவா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக தான் சொல்லுவோம். எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க வந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுடைய ஸ்கில் என்னன்னு காமிக்கும். யாராக இருந்தாலும் சரி, படிப்பே இல்லைனாலும் சரி, ஒரு பாமரமாக இருந்தாலும் படிக்க முடியும், இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழிலை கற்றுக்க முடியும், அப்கிரேட் ஆகணும், மேலே சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா. ஒன் செகண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டை ஒன் செகண்ட் நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் அசம்பிள் பண்ணலாம், ஓகேவா. இப்போ பார்க்கலாம் பாருங்கள்.
ஓகேவா? இப்போது நான் பேட்டரி எடுத்துடுறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேராக. அதனால் என்னுடைய ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலும் அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஓகேவா? இப்போது சர்க்யூட்டில் பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன். இது ஒரு பஸர் பேரலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு யூனிட் பிஏஆர் சென்சார். இது பேட்ரி கிளிப் 9 வோல்ட்டு. இது 7805 ஐசி, ஒரு 5 வோல்ட் ரிலே. ஆஸ் யூஸ்வலாக ஆஸ் பர் சர்க்யூட் படி எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் வித்தியாசமான ப்ராஜெக்டை மேக் பண்ணலாம். மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட விருப்பம். ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்க விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? விருப்பம் உள்ள நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த யூனிட்டு இதனுடைய சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்லாம் வேணும்னாலும் சோலார் ப்ராடக்ட்டு, சோலார் பேனல்லேருந்து லித்தியம் பேட்டரியிலேருந்து லெட் ஆசிட் பேட்டரி எல்லாமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.